2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற இன்றே தொண்டர்கள் களப்பணியை தொடங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக செயற்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் என சுமார் 1000 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்க ஏலம் எடுக்க மத்திய அரசு அறிவித்ததற்கு கண்டனம் தெரிவித்தும், டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெஞ்சல் புயல் மழையின் போது சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்தும், தமிழ்நாடு அரசு கோரிய 6675 கோடி நிவாரண நிதியை இதுவரை ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு திமுக செயற்குழு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியிருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் திமுக செயற்குழுவில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லிட வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற தொண்டர்கள் இன்றே களப்பணியை துவங்க வேண்டும் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் உடனே விடுதலை செய்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மற்றொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது.